ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி பிளான்ட் பற்றின சில டிப்ஸுகளையும் சில தகவல்களையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன தகவல், ஆச்சரியமான தகவல்களும் இதில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ முழுவதும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல்ன்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? மணி பிளான்ட் சொன்னால யாருக்கும் அந்தளவுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. ஏன்னா பாதி பேர் சொல்லுவாங்க மணி பிளான்ட்டை வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது, அது நன்மை இல்லை. பாதி பேர் சொல்லுவாங்க வீட்டில் வச்சு வளர்த்தா நன்மைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கருத்துக்களை இப்போயுமே சொல்லிக்கிட்டு தாங்க வர்றாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மணி பிளான்ட் இல்லாத வீடுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி பிளான்ட் அழகுக்குன்னே வளர்ப்பாங்க. சில பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மணி பிளான்ட்டை வச்சுக்கிட்டா சொத்து, சுகம், ஆரோக்கியம் இது எல்லாமே பெருகி வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மணி பிளான்ட் செடி வைக்கிறதுக்கு சில விதமான ட்ரிக்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லது, இந்த திசையை நோக்கி இருந்தால் நல்லது, இந்த இடத்துல வச்சா நல்லா வரும், அதிகமான செல்வங்களும் தரும். நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மணி பிளான்ட் செடியை வைக்கிறதுக்குன்னே ஒரு திசையை குறிப்பிட்டு ஒரு அளவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தென்கிழக்கு திசையை நோக்கி நம்ம மணி பிளான்ட்டை வச்சோம் அப்படின்னா அதிகமான செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு மூலையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது செல்வத்தையும் செழிப்பையும் உண்டாக்கும். இது எதிர்மறை சக்தியும் விளக்கும் இந்த மணி பிளான்ட் செடி. அதே மாதிரி இந்த செடிக்கு நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நம்ம தண்ணியிலையும் வளர்க்கலாம், மண்ணுலேயும் வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சியும் வளர்க்கலாம், வீட்டுக்கு வெளியே வச்சியும் வளர்க்கலாம். சில பேர் வீட்டில் மணி பிளான்ட்டு வச்சு வளர்க்கும் போது அந்த மணி பிளான்ட் வளரவே மாட்டேங்குது, கருகி போகுது, எங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லையோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மணி பிளான்ட் செடி சூரிய ஒளி நம்மளுக்கு லைட்டாவது படணும். டைரக்ட் சன்லைட் இல்லாமல் சைட்லையாவது படுற மாதிரி நம்ம வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நல்லாவே வளருங்க. இந்த செடியினோட இலையிலும் தண்டுகளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை நிறத்தில் தான் இருக்கும். இந்த செடியை எந்த திசையை நோக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிழக்கு மேற்கு இருக்கிற திசையை பார்த்து ஒருபோதும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிழக்கு மேற்கு இருக்கிற திசையில் நீங்கள் மணி பிளான்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணம்லாம் ஆச்சு அப்படின்னா வீட்டில் குழப்பம், சண்டைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த மணி பிளான்ட் செடியை நம்ம வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மணி பிளான்ட் நம்ம வீட்டில் வளர்க்கலாங்க. வீட்டுக்கு வெளியேவோ வீட்டுக்குள்ளேயோ ஒரு பாட்டிலில் நீங்கள் வாட்ரு போட்டு கூட நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து கூட வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வளர்க்கலாங்க. அதே மாதிரி மணி பிளான்ட் வீட்டுக்கு முன்னே நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம். வாசல் நுழைவாய் பகுதி வடக்கு திசையில் நோக்கி இருந்தது அப்படின்னா தாராளமாக வைக்கலாங்க. அழகு தர செடியாகவும் வைக்கலாம், அதிர்ஷ்டம் தர செடியாகவும் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இதில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதிய தொழில்கள், வாய்ப்புகள் எல்லாமே அள்ளி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வடக்கு திசையில் நம்ம மணி பிளான்ட்டை வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பயன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த செடியை அந்த தொட்டியில் வைக்கிறதுக்கு அந்த கலரை கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, என்ன கலர் தொட்டியில் வைக்கணும் அப்படின்னு. பச்சை நிறத்தில் இருக்க தொட்டிலும் நீல நிறத்தில் இருக்க தொட்டிலும் வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கலருக்காக சொல்கிறாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. அதே மாதிரி நம்ம மணி பிளான்ட்டை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்ச இடத்துல இருந்து சும்மா நம்ம மாற்றி அப்படி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மணி பிளான்ட் நல்லா பச்சையாக பசுமையாக நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. ஏன் நம்ம மணி பிளான்ட் செடியை தென்கிழக்கு திசையை நோக்கி வைக்க சொல்கிறாங்க? ஏன் தென்கிழக்கு திசையை நோக்கி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு விளக்கத்தை முன்னிறுத்துகிறாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தென்கிழக்கு திசையை நோக்கி வைக்கும் போது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் உங்களுக்கு தேவையான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பெஸ்ட்டான பொருட்களாக வாங்கிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்கில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது. அதனால் தென்கிழக்கு திசையை நோக்கி இந்த பிளான்ட்டை வைக்கும்போது செடியும் நல்ல செழிப்பாக வளரும். அந்த பிளான்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்குமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுங்க, புதிய நம்பிக்கையும் கூட ஏற்படும். இதற்காக தான் தென்கிழக்கு திசையை நோக்கி மணி பிளான்ட்டை வைக்க சொல்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாம் சுக்கிரன் திசையை நோக்கி இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. தென்கிழக்கு திசையை நோக்கி மணி பிளான்ட் வைக்கும் போது செடி நல்லா வளருன்றதுக்காகவும் தான். வேறு இது போல்
தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.